என் பெயர் கவிதா. நான் சென்னையில் வசிக்கிறேன். நான் என் கணவரிடம் விவாகரத்து வாங்கிவிட்டு தனியாக ஒரு அபார்ட்மெண்டில் வாழ்ந்து வருகிறேன். அன்று காலை மழை பெய்து கொண்டிருந்தது. சரியாக 6 மணி. வீட்டின் காலிங் பெல் அடித்தது. போய் திறந்தேன். பால்காரன் நின்று கொண்டிருந்தான். அவன் மழையில் நனைந்திருந்தான். பார்க்க பரிதாபமாக இருந்தது. அவன் நீளமான அழகான தண்ணீர் பாட்டில் கொண்டு வந்திருந்தான். "நீ மலையில் அணிந்து இருக்கிறாய். உள்ளே வா, தலையை துடைப்பதற்கு துணி தருகிறேன்" என சொன்னேன். அவனும் வீட்டிற்குள் வந்தான். துணி கொடுத்தேன். தலையை துடைத்தான். ஆடையெல்லாம் ஈரமாக இருந்தது. "பாலுக்கு காசு தாருங்கள். நான் போக வேண்டும்" என சொன்னான். "இருப்பா, மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை விட்டதும் செல்லலாம்" என சொல்லி அவனை உட்கார வைத்தேன். பிறகு அவனுக்கும் டீ போட்டு கொடுத்தேன். அப்போது அவனுடைய வாட்டர் பாட்டில் என் கண்ணில் பட்டது. அது பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. "இப்படி ஒரு வாட்டர் பாட்டிலை நான் பார்த்ததில்லை. உன்னுடைய வாட்டர் பாட்டில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. அதை என்னிடம் தருகிறாயா? நான் தண்ணீர் குடிக்க வேண்டும்" என கூறினேன். உடனே அவன், "எனக்கும் பசியாக இருக்கிறது. உளுந்த வடை சூடாக வேண்டும். தருகிறீர்களா?" என கேட்டான். பிறகு நான் சூடான உளுந்த வடையை அவனுக்கு சாப்பிடக் கொடுத்தேன். முதலில் உளுந்த வடையை சாப்பிட்டு பார்த்த அவன், "ருசி கம்மியாக இருக்கிறது. தேன் இருந்தால் கொடுங்கள். உளுந்த வடையில் உற்றிடு சாப்பிடப் போகிறேன்" என சொன்னான். உடனே நான் தேன் பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தேன். பிறகு உளுந்த வடையில் தேனை ஊற்றி ஊற வைத்து சாப்பிட ஆரம்பித்தான். நான் அவனுடைய வாட்டர் பாட்டிலை எடுத்து தாகம் தீரும் வரை தண்ணீர் குடித்தேன். அன்றிலிருந்து எங்களின் நட்பு வேகமாக வளரத் தொடங்கியது. அவனுக்கு ஏதாவது பணக்கஷ்டம் வந்தால் என்னிடம் கேட்பான். நான் உதவி செய்வேன். என்னிடம் உளுந்த வடை சாப்பிடுவதற்கு ஒரு நாளைக்கு 3 முறை வந்து விடுவான். சாப்பிட்டு முடித்ததும், "நீ கொடுக்கும் உளுந்த வடை போல இதுவரை யாருமே எனக்கு கொடுத்ததில்லை. ருசியாக இருக்கிறது" என சொல்வான். இன்று வரை நாங்கள் இருவரும் சந்தோஷமாக நட்பாக இருக்கிறோம். பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.